புரட்சி தலைவர் இவருக்கு குண்டடிப்பட்டு விட்டது. தமிழகம் முழுவதும் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுது. தலைவர் என்ன பண்ணுறாங்க, ராமா ஒரு வீட்டில் இருந்து சென்னையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கூட்டு வராங்க. யார்? அவருடைய அன்பான மனைவி ஜானகி அம்மா மற்றும் தலைவருடைய பர்சனல் டாக்டர் பிஆர் ஐயா அவர்கள் மற்றும் தலைவருடைய அன்பான அண்ணன் சக்கரபாணி சார் 3 பேர் வராங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த டவலை வச்சுட்டு அப்படியே இருக்கிறாரு. ரத்தம் பீரிட்டு போகிறது. அதன் பிற்பாடு அந்த ஆஸ்பத்திரியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு சுமார் 1.5 மணி நேரம் சிகிச்சை கொடுக்குறாங்க, தீவிர சிகிச்சை. அதன் பிற்பாடு அங்கேருந்து தலைவரை வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுறாங்க. எங்கே தெரியுமா? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே தலைவரை சென்னையில் ஜிஹெச் கூப்பிட்டு போகிறாங்க. தலைவருக்கு இது மாதிரி ஆச்சு, எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதன் பிற்பாடு தமிழகம் முழுவதும் எல்லா தரப்பு மக்களும் என்ன பண்ணுறாங்க, கோயில்களில் மசூதிகளில் தேவாலயங்களில் பூஜை பண்ணுறாங்க, தொழுகை பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தொடங்குறாங்க. மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் அந்த சிகிச்சை நடைபெறுகிறது. அதன் பிற்பாடு 5 மணிக்கு டாக்டர் வெளில வராரு. டோன்ட் வரி, எம்ஜிஆர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்.